இரண்டாவதாக நமக்காக எழுந்தருளுகிற ஒரு ஆண்டவர். ஏசாயா 30:18 கொஞ்சம் வாசிங்களேன். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பாராம். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உனக்காக எழுந்தருளுவான். இனி நீ அழுது கொண்டுராய் மகனே, மகனே, உனக்காக எழுந்தருளி இருக்கிற ஒரு சர்வேஸ்வரன் உண்டு. உனக்காக எழுந்தருளுவார். உன் குடும்பத்தின் நடுவில் எழுந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காக எழுந்தருளுவார். மகளே, எதற்கு எழுந்தருளுவார்? நியாயம் விசாரிக்கும்படி எழுந்தருளுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். 33:10 ஏசாயா சொல்லுகிறது, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக எனக்காக எழுந்தருள போகிறார். உனக்காக எனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். யாத்திராகமம் 20:20 கொஞ்சம் வாசிங்க, குயிக்கா வாசிங்கப்பா. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக தம்மை பற்றுகிற பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொருட்டாக தேவன் எழுந்தருளினார். தேவன் எதற்கு எழுந்தருளி இருக்கிறார்? அவரை குறித்த பயம் நமக்கு வர வேண்டும். அடிக்கடி என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நான் சொல்லிப்பேன், என்று சாமுவேல், நீ தேவனுடைய மனுஷன். என்ன சொல்லுவேன்? நீ தேவனுடைய மனுஷன். உனக்குள்ள தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். பதறிடாத, உன்னுடைய நிலையிலிருந்து தவறிடாத. ஏயா தேவன் எழுந்தருளி இருக்கிறார். போன மாசம் சீர்காழியில் ஒரு மாபெரும் மீட்டிங் நடத்தணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரியில் ஒரு பெரிய கூட்டம் சிதம்பரத்தில் போட போறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க. அப்போ அங்க ஆடியோ செட் பண்ண வந்த தம்பி மார்ட்டினுடைய வந்த 2 பேர், அவன் சொல்லுவான் அடிக்கடி, எல்லாம் சும்மாங்க, இந்த அற்புத அடையாளம் சும்மாங்க மனம். என்ன சொல்லுவானா? இந்த அற்புத அடையாளங்கள்லாம் சும்மாங்க அப்படி சொல்லுவாங்களாம் அந்த பசங்க 2 பேரும். பாருங்களேன், அன்எக்ஸ்பெக்டடா வந்தாங்களோ பர்பஸா வந்தாங்களோ தெரியாது. ஒரு அம்மா அந்த கூட்டத்தினுடைய முதல் அற்புதத்தை பெற்றாங்க. அந்த அம்மா, ஒரு அம்மா, நடக்க முடியாம இருந்தவங்க நடந்தாங்க. அவங்க பாருங்களேன், அந்த கூட்டத்துக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களா மண்டபத்துக்கு. 4 மணிக்கு வந்தவங்க கையை நீட்ட முடியாது, மடக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு போய் டீ குடிக்க போயிருக்கிறாங்க. அந்த ஆடியோக்காரனும் டீ குடிக்க போயிருக்கான். கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை சந்திக்கிறார் பாருங்க. அப்ப இந்த அம்மாவால இந்த கையால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த கையால எடுத்து டீ குடிச்சான். இந்த கையாலேயே அந்த கிளாஸை பிடிக்க முடியலையா, நடக்க முடியல. அதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்கான். இதை எல்லாரும் யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? இந்த ஆடியோக்காரனுடைய ஹெல்ப்பர் வந்தான் 2 பேர், அவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்றாள். சீர்காழியில் நடந்த கூட்டத்தில், முதல் கூட்டத்தில் அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்த உடனே இவனுக்கு 2 பேருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நடந்ததை சொல்றேன், உண்மையை சொல்றேன், என்னால நிரூபிக்க முடியும். கூட்டம் முடிஞ்சிச்சுங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நான் கார்ல ஏறி உட்கார்ந்தேன். கடைசியா அந்த மார்ட்டின் வந்தார், அங்கிருந்து ஓடி வந்தார். அண்ணே, இந்த பசங்க என்னமோ உங்கள்கிட்ட சொல்றானோன்னாரு. என்ன மார்ட்டின் அப்படின்னா, இவனு இன்னைக்கு தானே இயேசுநாதரை நம்பி இருக்கிறானோ ஒன்னாரு. என்னன்னு கேட்ட அந்த 2 பசங்களும் கோரசா சொன்னாங்க, உங்க கடவுள் இயேசுநாதர் உயிரோட தாங்க இருக்கிறார். என்னப்பா, எனக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அம்மாவை நாங்க 4 மணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா பட்ட பாடுகளை உண்மையிலேயே கடவுள் உயிரோட இருக்கிறதுனால தான் அந்த அம்மாவை இன்னைக்கு நடக்க வச்சாரு, மைக்க பிடிக்க வச்சாரு. இன்னைக்கு திரும்பி போகும்போது தனியா நடந்த அந்த அம்மா போகுது. ஐயா, கடவுள் ஏன் தெரியுமா எழுந்தருளுகிறார்? தெய்வ பயம் உனக்குள்ள வரணுங்கிறதுக்காக எழுந்தருள் இருக்கிறார். நீ இந்த 3/4 ounce இருதயத்தை வச்சுக்கிட்டு 1.4 கிராம் இருக்கிற இந்த மூளையினுடைய அளவை வச்சுட்டு பிக்கிரி ஆட்ட முடியாத, ஒண்ணு பண்ண முடியாது. 150 வருஷம் வாழணும்னு நினைச்சவன் தான் மைக்கேல் ஜாக்சன். எத்தனையோ டாக்டர்கள் உள்ள இருந்தாங்க.
எத்தனையோ பேர் அவருடைய இன்னர் ஆர்கன்ஸ் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த ஏராளமான பேர் டோனர்ஸ் உள்ள இருந்தான், டொனேட் பண்ண ரெடியா இருந்தான். அவன் நினைச்சான் கிட்னி கொடுக்க ஒரு ஆளு, கல்லீரல் கொடுக்க ஒரு ஆளு, மண்ணீரல் கொடுக்க ஒரு ஆளு, ஹார்ட் கொடுக்க ஒரு ஆளு, கண்ணு கொடுக்க ஒரு ஆளு, ஏன் மூளையே செயல் இருந்தாலும் மூளையை கொடுக்க ஒரு ஆளுயா. நான் 150 வருஷம் வாழ போறேன்னு நினைச்சான். ஏதோ பரிதாபம் 55 அவுட்டு. என்ன ரீசன்? பேரு தான் மைக்கேல், பேரு தான் ஜாக்சன். இயேசுவை அறியாத ஒரு வாழ்வு. எதற்கு எழுந்தருளி இருக்கிறார்? தெய்வ பயம் உனக்கு வருவதற்காக. வேதம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக நீங்கள் நடுங்க வேண்டுமா. நீ நினைக்கிற ஆள் கிடையாதுங்க அவரு. இன்னைக்கும் இந்த வேதாகமத்தை 26,000 முறை ஆராய்ச்சி செய்து அந்த 26,000 முறையும் பழுதில்லாத ஒரு புத்தகத்தை கர்த்தர் கையில கொடுத்து இதுல சத்தியத்தை அடக்கி வச்சிருக்கிறப்பா, இந்த சத்தியத்தின்படி வாழுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் இந்த ஹென்றி சாமுவேலை வச்சு கத்துக்கிட்டு இருக்கிறார. இந்த வார்த்தை நியாயம் தீர்க்குமா, நியாயம் தீர்க்காதா? யோசனை பண்ணி பாரு. எதற்கு எழுந்தார்? தேவன் உனக்கு அவருடைய பயத்தை காட்டுவதற்காக. இனி நீ அழமாட்ட. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடு. ஒண்ணுமில்லப்பா, நான் உமக்கு சொந்தம்பா. ஒண்ணுமில்லப்பா, நான் இல்ல, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள நீங்க வாழ்றீங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? யாத்திராகமம் 14:25 சொல்லுதுங்க, வாசிங்களேன். அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொன்னாங்களாம், இஸ்ரவேலை விட்டு ஓடி போயிடுவோம்டா. அவங்க கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. பார், பிடிப்பேன், அடிப்பேன், கொள்ளையாடுவேன் சொன்ன ஒரு கூட்டம் தன் ராணுவத்தை நம்பி, தன்னுடைய ராணுவ வீரர்களை நம்பி, தன்னுடைய புயபலத்தை நம்பி, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி, தன்னுடைய மாமிச பலத்தை நம்பி தொடர்ந்த ஒரு கூட்டம் இப்பொழுது சொல்லுகிறது, வாருங்களடா போய்விடுவோம், அவர்களுடைய கடவுள் அவர்களுக்காக நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் எழுந்தார் தெரியுமா? பயத்தை காட்டுவதற்காக. நீ ஆண்டவரோட சரியாயிரு, நீ அவரோட டிராவல் பண்ண, உன்னை பார்க்கிறவன் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பயமுறுத்துறதுக்காக நாம இந்த உலகத்திற்கு வரல. தெய்வ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு நீங்கள் வாழும்பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் வாழ்க்கையில வெற்றியை தவிர வேற எதையுமே அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. ஒரு தெய்வ பயத்தோட இருப்போம், யாரா இருந்தாலும் சரிதான். ஒவ்வொரு நாள் ராத்திரி ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரி ஆனா என் கண்கள் குளமாவதுங்க. எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் எத்தனை மணிக்கு தூங்க என் மனைவிட்ட கேளுங்க, அதுக்கே தெரியாது. என் மனைவிட்ட கேளுங்களேன், தெரியாது. காலைல எந்திரிச்சு கேட்க எத்தனை மணிக்கு படுத்தீங்க, 4 மணிம்பேன், 3 மணிம்பேன். ஏங்க இன்னைக்கு ராத்திரி செத்து விட்டோம்னா பரலோகம் போணுமே. அங்க சுத்தி விட்டு பேஸ்புக்கை பார்த்து விட்டு யூடியூபை பார்த்து விட்டு இன்னைக்கு என்னென்ன கருமாந்திரத்தை எல்லாம் உள்ள வச்சிருக்கான், எல்லாத்தையும் பார்த்து விட்டு ராத்திரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா பரலோகம் போயிட முடியுமா? அது இயேசுவின் ரத்தம் ஜெயம்தான், அது ஜெயம்தான். ஆனா உனக்கு இல்ல. ஒப்புக்கூடு, ஆண்டவரே நான் பாவியா வாழ்றேன்பா, எனக்கு கிருபையா மன்னிங்க, எனக்காக எழுந்தருளி நில்லுங்கப்பா, எனக்காக எழுந்தருளுங்க, எனக்காக நில்லுங்க, எனக்கு இரக்கம் காட்டுங்க, என்னை காப்பாத்தி விட்டுருங்க. ஒரு தடவை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரே ஒரு டைம் என்ன அப்படியே தூக்கி விடுங்கப்பா, நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? விட்டுருங்கப்பா. நேற்று சொன்னேன் நான், எபியும் ஜேனி உட்காந்து அழுதாக என்கிட்ட. நான் கேட்டேன் எபிகிட்ட, உன்னை தேவன் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? உன்னை கார் கொடுத்தாரா இல்லையா? வீடு கட்டி கொடுத்தாரா இல்லையா? நல்ல பிள்ளைகளே கிடையாது. அவருடைய அடிப்பட்டதுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னான். 2 பிள்ளைய கொடுத்தாரா இல்லையா? இந்த ஊழியத்துக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டியா இல்லையா? எங்கெங்கெல்லாம் உன்னை நான் கூட்டு போறேன், எப்படியெல்லாம் உன்னை பயன்படுத்துறேன். ஆனா எல்லாவற்றையும் இழந்தது யாரோட தவறு? கொடுத்தவரா புடுங்கினாரு. நம்ம சரியில்லை, இழந்து நிக்கிறோம். மறுபடி ஒரு விசை கொடுங்கப்பான்னு கையேந்தி நில்லு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இறக்கம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனாலும் இறங்குவார், ஆனாலும் எழுந்திருப்பார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? ஆமென் சொல்லுங்களேன்.
நான் ப்ராஃபட்டிகளா பேசுறேன், உன்னோடு கூட எழுந்தருளி இருக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட வருவார். இந்த மாசம் நீ வித்தியாசத்தை பார்ப்ப. பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் என்ன மேற்கொள்ள பாதிச்சு. போன மாசம் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு விரோதமா யாகெல்லாம் வளர்த்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கெல்லாம் இதை நான் இதெல்லாம் என்னுடைய மைண்டுக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் கர்த்தர் அந்த ராத்திரி என்னோட பேசுவார். யாக்கோபுக்கு விரோதமா எழும்பின லாபான்ட்ட கர்த்தர் பேசுறது உண்மைன்னா எனக்காக பேசும் அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை எழுந்திருக்க வையுங்க. அவருக்கு முன்னாடி பயந்து திகில் அடைஞ்சி அப்படியே நில்லுங்க தேவ சமூகத்துல. அவர் உனக்காக எழுந்தருளுவார், உனக்காக நிற்பார். ஐயா அம்மா, உனக்கு தான் சொல்ற அந்த வார்த்தையை, உனக்காக எழுந்தருளி இருக்கிற ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அர்த்தமில்லாத ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கல, ஒரு அர்த்தமுள்ள ஒரு தெய்வத்தை நம்ம வணங்குறோம். என் பாவத்தை மன்னிச்சவர் அவர் தான், என் அக்கிரமங்களை மன்னிச்சவர் அவர் தான், என் மீறுதல்களை மாற்றினவர் அவர் தான், என்னை அழகுபடுத்துகிறவர் அவர் தான், எனக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கிற அவர் தான், எனக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுத்ததும் அவர் தாங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?